அடிக்கிற வேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாட்டான லொகேஷன். இந்த லொகேஷன்ல நிறைய பேர் வந்து வாடகைக்கே சரி வீடு இடம்லாம் தேடிட்டு இருப்பீங்க. எங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் டு வேளச்சேரி அந்த மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 500 மீட்டர் நீங்க வந்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கு வந்துடலாம். மேசிவான ஒரு ஹால் உள்ள வந்தோடனே பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு ஹால், ஸ்பேஷியஸான ஹால், நல்ல பிரெஞ்ச் விண்டோ, நல்ல காத்தோட்டமா இருக்குங்க. எவ்வளவு பெரிய கிச்சன் ஏரியா பாருங்களேன். பெட்ரூம் சைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிச்சனே கொடுத்துருக்காங்க. டெரஸ் ஏரியா இங்க வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் டெரஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் ஈவினிங் டைம்ல சில் பண்ணோம் அப்படின்னா இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் இருக்குங்க இந்த சரௌண்டிங்ல. சாலியூர் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு லேண்ட்மார்க் ஸ்கூல் என்ன ஜியோன் ஸ்கூல். காலேஜ்னாலே எம்சிசி காலேஜ் தாம்பரம் லேண்ட்மார்க்கே அதுதான். தாம்பரம் சரௌண்டிங்லேயே வந்து நான் நிறைய அபார்ட்மெண்ட் நான் போட்டிருக்கேன். 7500 above தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காம்படிட்டிவ் பிரைஸ் தான் இது. ஹலோ மக்களே, வெல்கம் டு பட்ஜெட் ஆஃப் சென்னை. அடிக்கிற வேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாட்டான லொகேஷன்ல, ரொம்பவே ஹாட்டான லொகேஷன்ல ஒரு சூப்பரான புது வீடு, இந்த மாதிரி ஒரு அழகான வீடு உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்திருக்கேன். இந்த லொகேஷன்ல நிறைய பேர் வந்து வாடகைக்கே சரி வீடு இடம்லாம் தேடிட்டு இருப்பீங்க. சூப்பரான லொகேஷன் எங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் நெக்ஸ்ட் இருக்கிற சாலியூர் பக்கத்துல இருக்கிற திம்பாக்கம் லொகேஷன்ல தான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் அபார்ட்மெண்ட் ரிவ்யூ நம்ம பாக்குறதுக்காக வந்திருக்கோம். இது எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் டு வேளச்சேரி அந்த மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 500 மீட்டர் நீங்க வந்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்துடலாம். அதாவது தாம்பரம் டு சாலியூர் மெயின் ரோட்ல லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விமிங் பூல் இருக்கும். அதை நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. சோ அதாவது வேளச்சேரி ரூட்ல போறவங்க அந்த ஸ்விமிங் பூல் நீங்க லெஃப்ட் கட் பண்ணீங்கனாலே ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ல நம்ம ப்ராஜெக்ட்டை விசிட் பண்ணிடலாம். விஷாகா கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுடைய 3 ப்ராஜெக்ட் இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் 1, பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் 2, இது இல்லாம பக்கத்துல இன்னொரு பிளாக் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வெல் பேக்டான ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. சுத்தி எக்கச்சக்கமான வீடுகள். சோ நான் உங்களுக்கு ட்ரோன் கிளிப் ஆட் பண்றேன், நீங்க பாருங்க. சோ எக்கச்சக்கமான வீடுகளுக்கு மத்தியில இருக்கிற ஒரு சூப்பரான 2 BHK and 3 BHK அபார்ட்மெண்ட் ரெண்டுமே இங்க அவைலபிளா இருக்கு. நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா 3 பிளாக்கா போட்டுருக்காங்க அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா. ஒரு பிளாக் வந்து பாத்தீங்கன்னா சாய் ராஜமாலா பிளாட்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சாய் மாலா பிளாட்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சாய் பிருந்தாவனம் பிளாட்ஸ். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 3 பிளாக் வந்து போட்டுருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபைல இருக்கு. இந்த சாய்மாலா ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ள ஹேண்ட் ஓவர் பண்ணிடும் அப்படின்றத சொல்லிருக்காங்க. பக்கத்துல நியூ பிளாக் வந்து பாத்தீங்கன்னா 3 monthsல ஹேண்ட் ஓவர் பண்ணிடும் அப்படின்றத சொல்லிருக்காங்க. சோ இந்த சாய் ராஜமாலா பிளாட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 BHK அவைலபிளா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 BHK and 3 BHK அவைலபிளா இருக்கு. அந்த நியூ பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா 3 BHK அவைலபிளா இருக்கு. சோ இந்த மாதிரி இதுல என்ன பிரைஸ்க்கு தராங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காம்படிட்டிவ் பிரைஸ் இந்த சரௌண்டிங்ல நான் சொல்றது. ஏன்னா நான் தாம்பரம் சரௌண்டிங்லாம் நான் போட்டாங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா 7500 8000 வரைக்கும் per square feet போயிட்டு இருக்கு. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல காம்படிட்டிவ் பிரைஸ்ல தராங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் பிரைஸ் டீடைலும் மென்ஷன் பண்றேன். இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து வீடு உள்ள வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பாப்போம். எலிவேஷன் பாருங்களேன். சோ எந்த அளவுக்கு அழகான ஒரு சூப்பரான எலிவேஷன், பிரம்மாண்டமா கட்டிருக்காங்க. வேற லெவல்ல இல்ல. சில்ட் பிளஸ் 3 floors மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா சோ என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேட் கொடுத்திருக்காங்க. சோ அன்ஆத்தரைஸ்டு பர்சன் யாருமே உள்ள வர முடியாது. சோ செப்பரேட் கார் பார்க்கிங், ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் கொடுத்திருக்காங்க. செப்பரேட் லிஃப்ட் இருக்கு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஜென்செட் கொடுத்திருக்காங்க. EV சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்திருக்காங்க. CCTV கேமரா கொடுத்திருக்காங்க. ஜென்செட் பவர் பேக்கப் கொடுத்திருக்காங்க. EV சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. லிஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் போர் கனெக்ஷன், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இங்க பண்ணிருக்காங்க. சோ நல்ல ஒரு 100% வாஸ்துல கட்டி இருக்கிற ஒரு 3 BHK அபார்ட்மெண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே மக்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3rd floorல இருக்கோம். சோ இந்த அபார்ட்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா ரெட் பிரிக்ஸ், ஜுவாரி சிமெண்ட் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ல தான் கட்டினது. அந்த டீடைல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், நீங்க அதை டீடைலா பாத்துக்கலாம். 3rd floorல 3 BHK அபார்ட்மெண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சோ என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்திருக்காங்க. சோ இங்க ஃபுட்வேர்லாம் வந்து பிளேஸ் பண்றதுக்காக ஒரு செப்பரேட் ஸ்பேஸும் இருக்கு. சோ டீக் டோர்ல கொடுத்திருக்காங்க. 3rd floor T2 அபார்ட்மெண்ட். உள்ள போய் பார்ப்போமா? ஆக்சுவலா இந்த அபார்ட்மெண்ட்ல பிரைவேட் டெரஸும் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். மேசிவான ஒரு ஹால் உள்ள வந்தோடனே பாருங்களேன். ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஹால், ஸ்பேஷியஸான ஹால். ஸோ நல்ல ஒரு பெரிய சோஃபா போட்டால் கூட இடம் நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும். வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஓடி போய் பிடிச்சி விளாடலாம். ஸோ அப்படியே லெஃப்ட் சைடில் பாருங்க, நல்ல ஃப்ரெஞ்ச் விண்டோ, நல்ல காத்தோட்டமாக இருக்குங்க. சீரியஸா வெளிச்சம் நல்ல வீட்டுக்குள்ள வரா மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க ஹால் ஏரியால. சோ செக்யூரிட்டிக்கு இங்கே ஒரு கிரில் கொடுத்திருக்காங்க. ஃப்ரெஞ்ச் விண்டோ, இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா வெளியே வியூவும் பார்க்க முடியும். நல்ல வெளிச்சமும் இருக்கும். ஓபன் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு காத்தோட்டமாவும் இருக்கும். சோ அப்படியே ரைட் சைட்ல பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சோ கிச்சன் ஹால். சோ எவ்வளவு பெரிய கிச்சன் ஏரியா பாருங்களேன். யூசுவலா சோ கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு இருக்காது. பெட்ரூம் சைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிச்சனே கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு பெரிய கிச்சன் சைஸ் பாருங்க. அங்க பாருங்க, அந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிரானைட் போட்டிருக்காங்க. இது மட்டும் எங்க வீடா இருந்ததுன்னு வச்சுங்களேன். சோ இங்க வந்து அங்க டிவி போட்டுட்டு இந்த ஏரியால உட்காந்து
எங்கள் அம்மா எவ்வளோ தோசை சுட்டு கொடுத்தாலும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டு சூப்பராக உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு லொக்கேஷனாக ஸ்பாட்டாக எனக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆல் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப் டு சீலிங் இருக்கும், டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாஷ் பேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேரில் பண்ணியிருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஆக்சுவலாக இது ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது, அதை சொல்ல மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் யூபிஎஸ்சி விண்டோ கொடுத்து ஸோ ஷெல்ஃபு லேஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோட. ஸோ அட்டாச்சு பாத்ரூமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப் டு சீலிங் வரைக்கும் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பெயிண்டிங் ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருக்குது, ராயல் பெயிண்ட்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு டோர் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ் ஏரியா. இங்கே வாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டெரஸ். ஸோ சீரியஸாக வந்து ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து ஒரு நிலா சோறு சாப்பிட்ணும் அப்படின்னா கூட இங்கே வந்து உட்காந்து அழகாக சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் எதாவது ப்ரைவேட் பார்ட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் ஸோ ஈவினிங் டைமில் சில் பண்ணோம் அப்படின்னா இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேப் கனெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைவேட் டெரஸ் சூப்பராக இருக்குது, நோட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பெயிண்டிங் வித் அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபும் இருக்குது, லேப்டும் இருக்குது. ஸோ பாத்ரூமும் வந்து பாருங்கள் ஃபிட்டிங்ஸ்லாம் போட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க. சேம் டிசைனில் அந்த பாத்ரூம் பார்த்த மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பெட்ரூம் இங்கே பாருங்கள், தேர்ட் பெட்ரூம். ஸோ கெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான பெட்ரூம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் லாஃப்ட் இருக்குது, பட் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பாத்ரூம் இல்லை. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK 3 டாய்லெட். ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஒரு பாத்ரூம் வந்துருச்சு. மற்ற 2 பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டாய்லெட் வந்துருச்சு. சரிங்களா, டோட்டலாக 3 பெட்ரூம் 3 டாய்லெட்ஸ். நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெர்டர் ப்ரொவிஷனும் இங்கே வச்சுக்கலாம். சரிங்களா, எல்லாத்துக்கும் பார்த்து பிளான் பண்ணி சூப்பராக கட்டியிருக்காங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்காக பால்கனி வரைக்கும் வந்திருக்கேன். நல்ல ஒரு காத்தோட்டமாக இருக்குங்க. ஸோ ஏரியாவை பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது, ஒரு மாதிரி அமைதியாக தான் இருக்குது. நம்ம இந்த தேர்ட் ஃப்ளோர் பர்டிகுலராக நீங்கள் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு காத்தோட்டமாகவும் இருக்குது, வெளிச்சமாகவும் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிங்க. ஸோ எனக்கு இங்கே பர்டிகுலராக பிடிச்சது அந்த ப்ரைவேட் டெரஸ், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே இடம் வாங்குறவங்களும் நியர்பையில் ஸ்கூல் காலேஜஸ் அப்படின்னா என்ன சொல்கிறது, அவ்வளோ இருக்குது, கொட்டி கிடக்குது. ஸோ சாலியூர் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு லேண்ட்மார்க் ஸ்கூல் என்ன ஜியோன் ஸ்கூல். ஸோ பக்கத்துலேயே ஜியோன் ஸ்கூல் இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல், எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் இருக்குங்க இந்த சரௌண்டிங்கில். ஸோ அது சொல்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. வரவங்க உங்களுக்கு என்ன ஒரு ப்ரிஃபரன்ஸோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். காலேஜ்னாலே MCC காலேஜ் தாம்பரம் லேண்ட்மார்க்கே அதுதான். ஸோ இங்கேருந்து நம்மளால் ஈஸியாக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு முடிஞ்சால் நான் வந்து அந்த தாம்பரம் டு வேளச்சேரி கிளிப்போ நான் வைக்கிறேன். அது நிறைய பேருக்கு தெரியும். நல்ல ஒரு டெவலப்டான ஏரியா, நல்ல ஒரு ஈஸி கனெக்டிவிட்டி இருக்கிற ஒரு லொக்கேஷன் தான் அது. ஸோ இந்த லொக்கேஷனில் வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் காமிச்சது 3 BHK, இது இல்லாமல் 2 BHKவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் இன்னும் ஒரு 3 3 BHKவும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஏரியா ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு ப்ராப்பர் CMD அப்ரூவ்டு இது. ஸோ இங்கே பில்டர்ஸ் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6800 per square ஃபீட்டுக்கு கோட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நான் வந்து தாம்பரம் சரௌண்டிங்லேயே வந்து நான் நிறைய அப்பார்ட்மெண்ட் நான் போட்டிருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 7000 above 7500 above தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸ் தான் இது. 6800 per square ஃபீட்டுக்கு கோட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எக்ஸ்ட்ரா. ஸோ அதை நீங்கள் தான் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஃப்ரீ சைட் விசிட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு மோர் டீட்டெயில் ஏதாவது தேவைப்படுதுன்னா வீடியோவில் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீடியோவில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பில்டர் நம்பர். ஸோ எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் கமிஷனும் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி இந்த ஒரு அழகான வீட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மோர் டீட்டெயில் ஏதாவது தேவைப்படுதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணுறேன், ரிவ்யூ பண்ணிங்க. ஸோ சைட் விசிட் பற்றின டீட்டெயில் இருந்தால் கால் பண்ணி சைட்டை வந்து பார்த்து உங்களோட சொந்த வீட்டை புக் பண்ணிங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பதில் சைனிங் ஆஃப் டாடா பை, see you and take care.